வணக்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. சார், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹாட் டாபிக்கா வீடியோவா கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, டெரரிஸ்ட் அட்டாக் நடந்து ஒரு மனிதன் காயப்பட்டாலோ, இறந்து போயிட்டாலோ, அல்லது அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது சேதமாயிருந்தாவோ இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்குமா, கிடைக்காதா? அல்லது இந்த டெரரிஸ்ட் அட்டாக் சம்பந்தமா இன்சூரன்ஸ்ல என்ன விதிமுறைகள் இருக்கு, என்ன கிளைம் ப்ராசஸ், இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நண்பர்களே, நம்ம சேனலை நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே பெல் ஐக்கான் இருக்கு, ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட் செக்ஷன்ல கூட நீங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் எப்பவுமே எந்த கிளைமா இருந்தாலும், எந்த இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க வச்சிருந்தீங்கனாலும் அதுல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்ஸ் அப்படின்னா எந்த சுச்சுவேஷன்ல எல்லாம் நான் கிளைம் வாங்கலாம் அல்லது எனக்கு கிளைம் வாங்கறதுக்கான உரிமை உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோனுடைய 100% நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கறது தான். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல ஒருத்தர் பாதிக்கப்பட்டார்னா அவரு என்ன செய்யணும், அவருக்கு என்னென்னவெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றது மட்டுமே இந்த வீடியோவுடைய நோக்கம். ஓகே, சரி. இதுக்கு நம்ம இந்த இன்டெப்தா கிளைமுக்குள்ள போறதுக்கு முன்னால இன்சூரன்ஸ் கம்பெனிகள் டேர்ம்ஸ்ல அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, டெரரிஸ்ட் அட்டாக்ங்கிற வார்த்தைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோம்னா தான் இது கவர் ஆகும் கவர் ஆகாதுங்கிறத நாம் இன்னும் டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு சௌரியமா இருக்கும். சரி, ரெண்டு விதமான ரூல்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஐஆர்டிஏ ஓடது, இன்னொன்று ரீஇன்சூரன்ஸ். ஐஆர்டிஏங்கிறது இந்தியாவோட ரூல்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ரீஇன்சூரன்ஸ்ங்கிறது இன்டர்நேஷனல் ரூல்ஸ். அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அவங்களுக்கு இடையிலேயே இன்சூரன்ஸ் பண்ணிப்பாங்க. நாம அதை பத்தி இன்டெப்தா போனா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, வயலேஷன் ஆர் ஃபோர்ஸ் ஆர் த த்ரெட் thereof அப்படின்னு என்ன, ஒரு வயலேஷன் மூலமாவோ அல்லது பலாத்காரம் பண்றது, அதான் ஃபோர்ஸ் பண்ணியோ பயமுறுத்துற மாதிரியோ ஒரு மனிதருக்கோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ சேதம் அடைந்திருந்தாவோ அல்லது பாதிக்கப்பட்டாவோ அதுக்கு பேரு டெரரிசம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. வயலேஷன், ஃபோர்ஸ், த்ரெட், இப்படி இந்த மூணும் மனிதருக்கோ ப்ராப்பர்ட்டிக்கோ நடந்தால் டெரரிசம் தான். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காங்க, வேற எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. சரி, நாம இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் டெரரிஸ்டம் அப்படின்னு என்னன்னா பாம் பிளாஸ்ட் கவர் ஆகும், ஆர்ம்டு அட்டாக் கவர் ஆகும், ஹோஸ்டேஜ் சுச்சுவேஷன் அப்படின்னா ஒரு குண்டு வெடிப்புலையோ அல்லது ஒரு ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டாலோ, ஹோஸ்டேஜ் கடத்திட்டு போயிட்டு பிணை கைதிகளா வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்தாவோ இந்த மூணுமே டெரரிசம் தான். சரி, இப்ப மெயின் கேள்விக்கு நான் வர்றேன். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஒருத்தர் வச்சிருக்கார், அவர் இது மாதிரி பாம் பிளாஸ்ட்லயோ ஆர்மட் அட்டாக்லயோ ஹோஸ்டேஜ்லயோ இறந்து போயிட்டார்னா அவருக்கு லைஃப் இன்சூரன்ஸ்ல கிளைம் கிடைக்குமா? கொஸ்டின் நம்பர் 1. ரெண்டாவது, அவர் இது மாதிரி ஏதாவது ஒரு டெரரிஸ்டம் அட்டாக்ல பாதிக்கப்பட்டு காயப்படுறார், ஹாஸ்பிட்டலுக்கு போறார், அங்க அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த பில் எல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணுவாங்களா, கிளைம் பண்ண மாட்டாங்களா? திஸ் இஸ் அ கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஒரே பதில் தான் எஸ், கவர் ஆகும். 100% கவர் ஆகும். டெரரிசம்ங்கிறது ஒன் ஆஃப் த ஆக்சிடென்ட் மாதிரி தான். ஏன்னா முதல் செகண்ட் வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்காரு, அவர் அன்ஃபோர்சின், அவருக்கு இப்படி ஒன்று நடக்குங்கிறத ப்ரிடிக்ஷனே பண்ணியிருக்க மாட்டார். கண்டிப்பா வெளியிருந்து வர்ற தாக்குதல், அப்ப அதுல பாதிக்கப்படுறார். லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கவர் ஆகும். ஆனா இதுல ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் பார்க்கணும். என்ன அப்படின்னா, ரீட்டைல் லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ்வலி கவர்டுங்க. அப்படின்னா நீங்க தனி மனிதர்கள் எடுக்கிற பாலிசி, அது மெடிக்ளைமா இருக்கலாம், லைஃப் இன்சூரன்ஸா இருக்கலாம், 100% கவர் ஆகும், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்க்கணும், குரூப் இன்சூரன்ஸ். குரூப் இன்சூரன்ஸ்னா நீங்க ஒரு பெரிய நிறுவனங்கள் கொடுக்கறது அல்லது நீங்க ஒரு குரூப்பா சேர்ந்து சில சங்கங்கள் அது மாதிரி அமைப்புகள் வாங்கி வச்சிருப்பாங்க, அது அதுக்கப்புறமா பேங்க்ல கொடுக்கறது, இது எல்லாமே குரூப் இன்சூரன்ஸ் தாங்க. இதுல மட்டும் அது ஏடானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏடான்னா என்னங்க, வேணும்னா அதை அவங்க வாங்கியிருப்பாங்க அல்லது அதை ஒமிட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். அப்ப குரூப் இன்சூரன்ஸ்ல மட்டும் ஒரு தடவை நீங்க இருந்தீங்கன்னா அந்த பாலிசி பாண்ட்ல செக் பண்ணிக்கங்க, டெரரிசம் இஸ் கவர்ட் ஆர் நாட்.
எகைன் சொல்றேன், ரீட்டைல் லைஃப் இன்சூரன்ஸ் தனி மனிதர்கள் நீங்க உங்க ஃபேமிலிக்கு வச்சிருக்கிற பாலிசிகள்ல 100% கவர் ஆகும். குரூப் இன்சூரன்ஸ் மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். சரி, இப்போ கிளைம் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு தான் நடக்கும். அப்ப இதுல என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஜென்ரலி எப்பவுமே ஒரு டெரரிசம் அட்டாக் நடந்திருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் பாடி வந்து அதையே ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. தட் மீன் அதுக்கு டெரரிஸ்ட் அட்டாக் தான் அவங்க அதுக்கு சர்டிஃபை பண்ணுவாங்க. சும்மா சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயம் அதையெல்லாம் டெரரிசம்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப டெரரிசம்னு எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த நிலைமை மோசமா இருந்தா கவர்மெண்ட் பாடி, அது மேபி மினிஸ்ட்ரியா இருக்கலாம் அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு சர்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஈவன் நியூஸ் பேப்பர் மீடியால வர்றத கூட இதை நாம எடுத்துக்க முடியும். அப்படி வந்துட்டால் கிளைம் ஈஸியா அட்மிட் ஆகும். அப்படின்னா நிறைய கிளைம் ப்ராசஸை அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வெய்வ் ஆஃப் பண்ணலாம். அப்படின்னா ஈஸி கிளைம். ஏன்னா இன்னைக்கு அப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா எல்லாமே தெரிஞ்சிருது, எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வந்துருது, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது, பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் கொடுத்துட்டா அது நடந்துதா அப்படிங்கிற மாதிரியான சாதாரண ஃபார்மாலிட்டிஸ் தேவை இல்லை. சரி, இப்போ ஏதாவது ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா? ரிலாக்ஸேஷன் என்னங்க? எந்த டாக்குமெண்ட்டே இல்லாம கிளைம் கொடுக்குறாங்கிறாங்க. அப்ப இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி நடந்தது என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, இருக்கு. பை இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அதை செய்யும். எப்படின்னா சில விஷயங்களை பார்க்காம ஒரு அடுத்த விஷயத்துக்கு போறக்கு அப்படின்னு என்ன ஒரு டாக்குமெண்ட்டே இல்லாம இப்போ டெத் சர்டிபிகேட் உடனே கிடைக்குமா? தெரியாது. அல்லது எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு போலீஸ் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா இமீடியட்டா கொடுக்க முடியுமா? அது மாதிரி பெரிய விபத்துகள் அல்லது ஒரு டிசாஸ்டர் மாதிரி இருக்கிற இடத்துல அதை உடனடியா நாம் சொல்ல முடியாது. அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன வேணும்னா சில ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். அது இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடைய விருப்பம் தான், கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. as per claim process தான் எப்பவுமே பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏன் அப்படின்னா இன்சூரன்ஸ்ங்கிறது நிறைய பேர்த்தோட காசு எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கறதுங்க. அப்போ அந்த வாங்கும் நபர் சரியான நபரான்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சார் அவரோட நாமினிக்கு கேஒய்சி வாங்காமையே கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா நாமினி யார், அவருக்கு என்ன உறவு, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு விபத்து நடந்திருக்குது, ஒரு டெரரிசம் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா போலீஸ் எஃப்ஐஆர், போஸ்ட்மார்ட்டம், டெத் சர்டிபிகேட், இதெல்லாம் சில பேசிக் கம்யூனிட்டிஸ்ங்க. இதெல்லாம் கொடுக்கணும். எதுவுமே இல்லாம கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே இன்சூரன்ஸ் கம்பெனியை நாம அப்ரோச் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஃப் எகைன் சொல்றேன், அது பப்ளிக் மணி, அது பர்சன் தனி மனிதரோட பணம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செய்வாங்க. ரிலாக்ஸ் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. லாஸ்டா கடைசியா நடந்த மும்பை டெரரிசம் அட்டாக்ல பெரிய நிறுவனமான லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. சில சமயம் புயல், வெள்ளம், பூகம்பம் அது மாதிரி வரும்போதும் சில ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அவங்க வேற வேறு மெத்தடில் வெரிஃபை பண்ணிப்பாங்க. அல்லது கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு இவங்கெல்லாம் இறந்துருக்காங்க, இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதவே வச்சு கூட கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்குது இன்சூரன்ஸ் கம்பெனிகள். இப்போ மட்டும் இல்லைங்க, நிறைய அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி, ஆல் இஸ் ஹியூமன் பீயிங். நண்பர்களே, இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான். அவங்க தான் அந்த சட்டத்திட்டங்கள் போடுறாங்க, அவங்க தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே அந்த மனிதாபிமானம் உண்டு. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி மனிதாபிமானத்தை வச்சுட்டு மட்டுமே எதுவுமே நடக்காது. நாமளும் எப்படி நினைக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும். ஃபைனலி இன்சூரன்ஸில் டெரரிசம் அட்டாக் 100% கவர் ஆகும். எனிவே நாம நோ டு டெரரிசம் தான் எல்லாருமே சொல்லணும். ஏன்னா மனிதர்களுக்கு மிகவும் எதிரான ஒன்று இந்த டெரரிசம். நன்றி நண்பர்களே.